ஒருத்தர் 2 நாள் முன்னாடி வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுல வந்து நாங்க இடையூறா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மதியம் போயிட்டு எந்த ஒரு கட்சியை நீங்க வந்து கூட்டணியில இருங்க, எங்கேயே போகாதீங்க சொன்னார். அது ஓகே, அவங்க வந்து கூட்டணியில இருந்தாங்க, ஸோ வந்து அவங்கள இருக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே விட்டுறலாம். ஆனா இவங்க எதுக்கு அதிமுக வந்து அதாவது இபிஎஸ் வந்து சிஎம் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நானும் இவங்களுக்கு எச்ச புத்தி இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு எச்ச புத்தி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கவங்களே வந்து சொல்லியாச்சு, இவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம், ஏன்னா மக்கள் பெரும்பான்மையா வந்து ஆதரிச்சது டிவிகே தான், ஸோ வந்து டிவிகேக்கே சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. இப்படி இருந்து 2 சீட்டு கம்மியா இருக்குன்னு விசிகா கிட்ட இந்தியன் முஸ்லீம் லீக் கிட்டையும் கேட்டாங்க. அதுல இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து ஓகே சொல்லி ஆதரவு கொடுத்து இருந்தும் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நாங்க ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க. என்ன காரணம் இருக்கு? சரி, நம்ம திரும்ப அண்ணன் அது ஆதரவு கொடுப்பாருன்னு பார்த்தா நைட்டு 9 மணிக்கு ஸ்டாலின் வீட்டுக்குள்ள போறாரு. இது எந்த மாதிரி அரசியல் களம்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க கொடுத்த டைம்குள்ள ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கு முடியல, பெரும்பான்மை காட்ட முடியலன்னா பிரசிடென்ட் ரூல் வரது வந்து உறுதி. மெஜாரிட்டி மக்கள் வந்து விஜய் தான் சிஎம்ஆ சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது தான் இப்போதை. என்ன வேணா பண்ணுங்க, ஆட்சியை கலைக்கலாம், விஜய் தப்பு பண்ண ஆட்சியை கலைங்க, இல்ல விஜய் மேல இருக்க வெறுப்புல வந்து எம்எல்ஏ வந்து கட்சி தாவங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து, அதுவும் நீங்க கூட்டணி கூட வைக்க வேணாம், நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து ஆட்சி அமைக்க வைக்கிறது தான் இப்ப இருக்க ஒரே வழியா தான். அதை நீங்க பண்ணாம டிராமா, இது பொலிட்டிக்கல் டிராமான்னு படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா வந்து பொலிட்டிக்கலே டிராமா வந்து இப்பதான் பாக்குறேன். அதுலயும் சில பேர் வந்து விஜய் வந்து சிஎம் ஆக கூடாது அப்படின்னு 126 தொகுதியில விஜய் சிஎம் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க. அவரை வந்து 108 தொகுதியிலாவது சிஎம் ஏத்துக்கிட்டாங்க. உங்களால எத்தனை தொகுதியில ஏத்துக்கிட்டாங்க? 47 தொகுதி, ஒருத்தனை வந்து 59 தொகுதி, அவ்வளவுதான் ஏத்துக்கிட்டாங்க. இங்க 108 எவ்வளவு எங்க இருக்கு, 59 எங்க இருக்கு, பாதி தான். இங்க நான் விஜய்க்காக பேசலன்னா தமிழ்நாட்டோட ஒரு நல்லதுக்காக தான் பேசுறேன். இந்த மிட் நைட்ல வந்து நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு எந்த தேவையும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்க? சினிமால பாக்குறத விட மோசமான ஒரு டம்பஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இப்ப சொல்றேன், உங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண எப்படி முடியாது? கண்டிப்பா இந்த வாட்டி சிஎம் விஜயால மட்டும்தான் ஆக முடியும். நீங்க என்ன குறுக்கு வழி பார்த்தாலும் எப்படினாலும் உங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு, 6 மாசத்துல ரீ எலெக்ஷன், பிஜேபி உள்ள வந்துரும், எங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கு, அதனாலதான் நாங்க பிஜேபி உள்ள விடல அப்படின்னு பேசுறீங்களே. நீங்க மக்கள் மேல அக்கறை காட்டினீங்களா, இல்ல உங்க குடும்பத்து மேல அக்கறை காட்டினீங்க, மக்கள் நலனை பாத்தீங்களா, இல்ல சுயநலத்தை பாத்தீங்களான்னு அப்போ உங்களுக்கு புரியும். நீங்க இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்களை கேனைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதான் பெரிய தப்பு. முன்னாடி எல்லாம் படிப்பறிவு கம்மியா இருந்தனால தமிழ்நாட்டுல நீங்க வந்து நல்லா ஆடினீங்க, ஆனா இந்த வாட்டி இல்லை, இதுக்கப்புறம் உங்களால ஆட முடியாது. சோ இந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டி காட்டுறதும் சரி, இல்ல ரீ எலெக்ஷன் வச்சாலும் சரி, விஜய் தான் சிஎம். வெயிட் அண்ட்